பேச முடியுது, இல்லைன்னா முடியாது. வந்து என்ன வேலை செஞ்சேன்? வந்து ஹோட்டல வேலை செஞ்சேன். எனக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, கையெழுத்து மட்டும் போட தெரியும். படிச்சிருந்தா நீ எங்கேயோ போயிருக்கலாம். அன்னைக்கு வேலை சம்பளம் என்ன தெரியுமா? 58 ரூபா மாச சம்பளம். ஒரு ஹோட்டல வேலை செஞ்சேன். படிச்சிருந்தா நீ எங்கேயோ போயிருக்கலாம். படிக்கன்னா வாழ்க்கையில வேஸ்ட். தயவு செஞ்சு நீங்களும் நல்லா படிங்க, படிக்காம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு டீக்கெல்லாம் சிங்கடிச்சு இந்த பட்டினா கூட இருந்துக்கிறேன். படிக்கிறது நீ படிச்சிருந்தா எங்கோ போயிடலாம், படிக்கணும் வாழ்க்கை வேஸ்ட். அன்னைக்கு 58 ரூபா சம்பளம் வாங்கினேன். இன்னைக்கு என்னுடைய வருமானம் என்ன தெரியுமா? மாசத்துக்கு சொல்லுங்க பாருங்க, ஒரு டீக்கல் என்ன வருமானம் வரும்? 1,50,000 மாசம் அன்னைக்கு என்னுடைய வருமானம். அன்னைக்கு வேலூர்ல டீ கடை ருசி பழகிவிட்டு நானா பஸ், வேலூர் லேடிஸ் வேலைக்கு வச்சு நானா என் கடை பஸ். டீ கடை எல்லாம் கேலி பண்ணாங்க. டீ கடை பெரிய பெரிய ஆளு டீ கடை வச்சிருக்காங்க. டீ கடை வருமானம் 1 லட்சம் வருமானம் வந்தா அது பார்த்து நிறைய பேர் டீ கடை வச்சிருக்காங்க. இன்னைக்கு டீ கடை மட்டமா இருக்கும். ஒரு பெரிய லாட்ஜ் ஒண்ணு கட்டினேன். லாட்ஜ் கட்டும்போது எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு ஏமாத்திட்டாங்க. படிச்சிருந்தா ஏமாத்த முடியாது, படிக்கணும் வாழ்க்கை வேஸ்ட். அண்ணா தோற மாதிரி எனக்கு படிக்க தெரியாது, கலைஞர் மாதிரி எனக்கு எழுத தெரியாது, எம்ஜிஆர் மாதிரி நடிக்க தெரியாது. எனக்கு பேப்பர் பார்க்க தெரியும், படிக்க தெரியாது. உழைக்க தெரியும், படிக்க தெரியாது. படிச்சிருந்தா எங்கோ போய்க்கலாம். வயசுல எனக்கு ஸ்வீட் சாப்பிட ஆசையா இருந்துச்சு, கையில காசு இல்ல. காசு இருந்தா எங்க போயிடலாம். நீ கை நேர காசு, ஸ்வீட் சாப்பிட முடியல. என்ன ஆச்சு தெரியுமா? சுகர் வந்துச்சு. நீங்க அந்த வயசுல படிச்சாலும் படிக்க முடியும், படிக்கலாம் சுகர் மாதிரி ஆகி போதும். டீயும் பாலும் சக்கரை போட்ட கலந்து என்ன ஆகும்? டீ ஆகும். சக்கரை கரையும். டீ தூள் கரையுமா? கிடையாது. நீங்க படிக்கலாம், உங்க அப்பா சம்பா சொத்து சக்கரை மாதிரி கரைஞ்சு போயிடும். நல்லா படிச்சா டீ தூள் மாதிரி ஸ்ட்ராங்கா நிக்கலாம். உங்களுக்கு டீயா சக்கரை தூளா நீ முடிவு எடுத்துங்க. சக்கரை நினைச்சா சக்கரை கரைஞ்சி போகும், உங்க அப்பா சம்பா சொத்து கரைஞ்சி போயிடும். ரொம்ப டீ தூள் மாதிரி நினைச்சு படிங்க. நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும். என்ன மாதிரி படிக்காம இருக்க கூடாது. நல்லா படிங்க. எனக்கு சொந்த ஒரு நாமக்கல் மாவட்டம். எங்க அப்பா அம்மா எல்லாம் போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. படிச்சனுக்கு எங்கோ போயிருக்க. எங்க அம்மா நீ சொன்ன நீ எப்படா பழகி போன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படிக்க தெரியும். நல்லா படிங்க, நல்லா படிக்கணும், முன்னுக்கு வர முடியும். இந்த பசங்க நல்லா டான்ஸ் ஆடி தெரியுமா? அந்த பசங்க டீச்சருக்கு பாராட்ட வேணும். இந்த பட்டிக்காட்டுல இந்த அளவு டான்ஸ் கத்துக்கிட்டா டீச்சருக்கு பாராட்ட வேணும். நீ படிச்சிருந்தா எங்கோ படிக்கிறதுனால பார்க்க ஆசை இருக்கு. நான் நிறைய ஸ்கூல் போயிருக்கிறேன். இந்த ஸ்கூல் பட்டிக்காட்டுல இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடி அந்த வில் பட்டு பாடினா பாத்தியா, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. படிக்கிற சின்ன குழந்தைக்கு அந்த மாதிரி பாடினா. நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா படிங்க. டான்ஸ் எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி படிப்பு நல்லா படிக்கணும். நல்லா படிக்கானா நான் ஒரு கேள்விக்காக சொல்ல முடியுமா? மதமும் நானும் ஒண்ணு, அது சொல்லிட்டு 500 ரூபா காசு. மதமும் நானும் ஒண்ணு. இந்த செடி மரம் இருக்குல்ல, அது நானும் ஒண்ணு சொல்லிட்டு 500 ரூபா காசு. கேளு, வந்து யாரும் தெரிஞ்ச சொல்லுமா? அது விளக்க என்னம்மா? சொல்லு. மரம் வந்து வெட்டி மாதிரி வெட்டியா யாரும் எதுவும் தர இல்ல. தெரிஞ்சவங்க சொல்லுங்கம்மா, ஆளுங்க சொல்லுங்கம்மா. மரம் வந்து பட்டு போச்சுன்னா அது யூஸ் பண்ண முடியாது. அதே போல நம்ம லைஃப்ல படிப்புலாம் நமக்கு எதுவும் இருக்காது. இல்லம்மா, இல்லன்னா கம்பெனிக்கு லாபம் 500 ரூபா சொல்லிடணும். நான் சொல்லிட்டா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க மாமா. யாரும் சொன்னா கேளுங்க.
இல்ல நானே சொல்லிவிட்டுமா? சொன்ன கம்பெனிக்கு லாபம். மதமும் படிக்க தெரியாது, எனக்கும் படிக்க தெரியாது. நானும் 4 பேருக்கு படி பண்ணு சொல்றேன். அந்த மதமும் கீழே உட்காந்து படி பண்ணு சொல்ல இல்லையாமா? மதத்து கீழே உட்காந்து படி பண்ணு சொல்ல இல்லையா? அந்த மோடிக்கும் அந்த மதத்து கீழே உட்காந்து பசங்க பாடம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லு, டிவியை பார்த்தாங்களா இல்லையா? எனக்கும் படிக்க தெரியாது. நான் இங்க படி பண்ணி சொல்றேன். மோடியும் ஒரு டீ கடை, தொழில சொந்தக்காரு. அவனும் டீ கடை, நானும் டீ கடை வச்சிருந்தோமா. அவர் படிச்சிருந்தாலும் எங்கோ பெரியாள் ஆயிட்டாரு. நான் படிக்கல, சிம்பிளா இருக்கிறேன். பேச